இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள அனைத்து படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி நாகை மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர். அங்கிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழக கடற்கரை கிராமங்களிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களையும் அவர்களது விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து செல்கின்றனர். சிறைபிடிக்கப்பட்ட இந்த மீனவர்களை மட்டும் விடுவித்து வருகின்றனர். ஆனால் அந்த விசைப்படகுகள் என்பது இதுவரை விடுவிக்கப்படவில்லை. இதுவரை தமிழகத்திலிருந்து குறிப்பாக நாகப்பட்டினம், காரைக்கால், ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் விசைப்படகுகள் என்பது 114 விசைப்படகுகள் ஆகும். இந்த விசைப்படகுகளை வலியுறுத்தி தான் இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் நம்பியாநகர் கிராம மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா, மத்திய மாநில அரசுகள் தங்களது விசைப்படகுகளை விடுவிக்க வேண்டும். மேலும் அந்த அவர்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மீனவர்களின் விசைப்படகுகளை விடுவிக்காததால் அவங்களது மீன்பிடிக்க செல்ல முடியாமல் வீட்டில் முடங்கும் சூழலும் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து தான் இந்த பகுதியில் நாகப்பட்டினம் மாவட்டம் நம்பியாநகர் கிராமத்தை சேர்ந்த விசைப்படகுகள் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் கடலில் இறங்கி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் இவர்களது விசைப்படகுகளை உடனடியாக விடுவித்து தர வேண்டும் என்பதே இவர்களது கோரிக்கையாக இருந்து வருகிறது. மேலும் வங்கி கடன் வாங்கி அந்த படகை உருவாக்கியதால் அந்த வங்கியிலிருந்து இவர்களுக்கு அந்த பணத்தை செலுத்த வங்கி ஊழியர்கள் நிர்பந்தித்ததாகவும் கூறுகின்றனர். வீடுகளையும் அந்த வங்கியில் பணம் கட்ட முடியாத ஜப்தி செய்யும் நிலைமைக்கு ஆட்பட்டதாகவும் இந்த மீனவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் இந்த மீனவர்கள் தற்போது இந்த போராட்டம் என்பது கடலில் இறங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த பாதிக்கப்பட்ட மீனவர்களிடமே நம்ம கேட்போம், எதுக்காக இந்த போராட்டம் பிடிச்சி வர 1.5 வருஷமாச்சு ஐயா. நாங்க கடங்காரம் தொல்லையில நாங்க கஷ்டப்படுறோம் ஐயா. இந்த போட்டை மாடி ஐயாவா மத்திய அரசு மாநில அரசு பார்த்து எங்க போட்டை திருப்பி கொடுக்கணும் ஐயா. நாங்க அல்லாட்டி தற்கொலை பண்ணிக்கிறத விட வேற வழி இல்லை ஐயா எங்களுக்கு. குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகுதி மீனவர்கள் கடலில் தள்ளாடுகிறார்கள். எனவே அவர்களது விசைப்படகுகளை உடனடியாக மீட்டு தர வேண்டும். இதே போலதான் காரைக்கால் மற்றும் ராமேஸ்வரம் மீனவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில மீனவர்கள் இந்த பகுதியில் கடல்லே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே நாங்கள் கடல்லே எங்கள் உயிரை மாச்சிக்கிறோம் சொல்லி தண்ணியில் விழுந்து அந்த பகுதியில் அந்த கடலில் விழுந்து அந்த இளம் காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பகுதியை அந்த மீனவர்களின் இந்த படகுகளை விடுவிக்கவில்லை. அதனாலே ஒரு சோக நிகழ்வாக தெரிவித்திருக்காங்க. மேலும் சில மீனவர்கள் அவங்கள்ட்ட கேட்போம், இந்த படகை விடுவிக்கிறதுக்கு மத்திய மாநில அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஒரே கோரிக்கை தான், படகை மீட்டு சீக்கிரம் தரணும். கிட்டத்தட்ட இங்கே உள்ள படகு இந்திய தமிழ்நாட்டு மீன விசைப்படகுகளை அரெஸ்ட் பண்ணி 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 120 படகு மேற்பட்ட படகு ஆயிடுச்சு. இது வரைக்கும் அப்பப்போ அங்கே இருக்கிற மீனவர்கள் மட்டும் விடுவிச்சிடறாங்க, படகை விடுவிக்க மாட்டாங்க. ஏன்னா மீனவர்கள் விடுவிச்சினாக்கா அங்கே உள்ள அழுத்தம் குறைஞ்சிருன்னு சொல்லிட்டு படகை அப்படியே வச்சிடுறாங்க. படகு கிட்ட 2 வருஷத்தில் வீணாக போயிடும். அந்த வீணாக போய் அது தொழில் பண்ண எதுவாக இருக்காது. அதனால் மத்திய மாநில அரசு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து படகை கொஞ்சம் மீட்டு தரணுங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு 50 MP இருக்காங்க, அவங்களும் பேசணும். சும்மா கடிதம் எழுதினா மட்டும் அவங்க போயிடக்கூடாது. அவங்க படகுங்களை மீட்டு தரணும், அதுதாங்க எங்களுக்கு கோரிக்கை. ஏன்னா படகை இவ்வளோ இருந்தாங்க, படகு வீணாக போயிடுங்க, சீக்கிரம் மீட்டு தரணுங்க. ஒவ்வொரு கூட்டத்தொடர்லேயும் அந்த கூட்டத்திலேயே நவம்பர் மாதம் 5ஆம் தேதி கூட்டம் நடந்துச்சு. அப்போ படகை மீட்டு தர சொன்னாங்க, அதை நம்பி இதாக இருந்தோம், அதையும் விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ சமீபமாக ஜனவரி 2ஆம் தேதி கூட்டம் நடந்துச்சு கொழும்புல. அதை நம்பிக்கை எல்லா பேருக்கும் குடும்பத்தோட டிவியை பார்த்து தான் இருந்தோம். படகை மீட்டு தருவாங்க, படகை மீட்டு தரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது மத்திய 110 விவசாயி இறந்துனா மட்டும் போய் பார்க்குறாங்க, வர்றாங்க. அது நாங்களும் இறந்ததா போய் பார்ப்பாங்கனாக்கா எப்படினாலும் இறங்குறதுக்கு எல்லாம் இறந்து போகிறதுக்கு எல்லாம் தயாராக இருக்காங்க. 108 விவசாயி இறந்த பிறகு குழு அமைச்சர்லாம் பார்க்குறாங்க. திரும்பி எங்களுக்கு திரும்பி பார்க்க ஒரு நாதியம் இல்லை. அதனால் எங்களுக்கு போட்டை மீட்டு தரணுங்க, இதுதாங்க ஒரு கோரிக்கை.